வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறோம். சமீபத்துல ஒரு சின்ன சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். சிக்கல்னு சொல்றதை விட ஒரு பொருள் வாங்கி ஏமாந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை பத்தின ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ தான் இப்போ நீங்க பார்க்க போற ஒரு வீடியோ. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த பொருள் வாங்கணும்னு நம்ம பிளான் பண்ணதை விட நம்ம ஃப்ரெண்டோ நம்மளோட சொந்தக்காரங்களோ யாரோ இது பாருங்க, இந்த பொருள் வாங்கு, இது வாங்காத இது வாங்கு அப்படின்னு சொல்ற பட்சத்துல நம்ம நம்பி சில நேரத்துக்கு வாங்குவோம். ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் ஏன்டா அப்படி வாங்கணும்னு நினைப்போம் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பொருளை வந்து நம்பி வாங்கி நான் ஏமாந்துட்டு இருக்கேன். இது யாருன்னா சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோலாம் சொல்லல. இந்த டெக் ரிவ்யூ பண்ணுவாங்க இல்லையா, அதாவது இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து செக் பண்ணி இது நல்லா இருக்கு நல்லா இல்ல, இதோட பெஸ்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூடியூப் இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியால. ஸோ அப்படி நான் நம்புற ஒரு ரிவ்யூவர், ஒரு டெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் சொல்லலாம். இந்த செல்போனு, லேப்டாப்பு, இந்த மாதிரி ஏர்பாட்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், இந்த மாதிரி விஷயத்த வந்து ரிவ்யூ பண்றாரு. அவர் ஒரு பாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த டெக்ல. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து இப்போதைக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த விலையில இருக்கிறதுல பெஸ்டான ஏற்பாடு, இதை விட பெஸ்டா எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது. ஸோ என்ன செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இதை மாதிரி தரமான பொருள் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். நம்ம வந்து சில டெக் ரிவ்யூரை நம்புவோம் இல்லையா? ஸோ அப்படி நம்பி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு ஆசையில போய் இதை வாங்கிட்டேன். வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, ஏன்டா இதை நான் வாங்கினேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஆக்சுவலா வேற பிராண்ட் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். நான் வந்து இப்படி டெக் ரிவ்யூர் சொன்னதால மிவி எம்ஐவிஏன்னு போட்டு பார்த்தீங்களா, தெரியுதான் பாருங்க, இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிட்டேன். இது வாங்கின நாள்ல இருந்து இதுல ஏதுக்கு வாங்கினேன் அப்படின்னு நான் வருத்தப்படாத நாளே கிடையாது. அந்த ரிக்ரெட்னு சொல்லுவாங்களா, அந்த ரிக்ரெட் பண்ணாத நாளே கிடையாது. ஏன்னா நம்பர் ஒன், இந்த விலைக்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா டோட்டலா ஒர்த்தே கிடையவே கிடையாது. 100% ஒர்த்து கிடையாது. இதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அதை எடுத்து நீங்க வந்து இந்த காதுல இதை மாட்டுறீங்களா, இதை மாட்டினீங்கன்னா வாக்கிங் ஜாகிங் போகும்போது கண்டிப்பா நிக்க மாட்டேங்குது, விழுந்துருது. சரி, வீட்டுல இருக்கும்போது நம்ம வந்து வச்சுக்கலாம்னு பார்த்தா இருக்குது, ஆனா சவுண்ட் குவாலிட்டி அவ்வளவு கேவலமா இருக்கு. இதுக்கு முன்னால வந்து ஒன் பிளஸ்ங்கிற ஒரு பிராண்ட் நான் யூஸ் பண்ணேன். நான் பிராண்ட் எதுவும் ப்ரொமோட் பண்ணல, யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1.5 வருஷம் நல்லா இருந்துச்சு. இப்போ பேட்டரி ப்ராப்ளம், அதனாலதான் வந்து மாத்தினேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, சவுண்டாஸ் நல்லா இருக்கு, வாக்கிங் ஜாகிங் போகும்போது தான் யூஸ் பண்ண முடியல, நம்ம வீட்டுல உட்காந்துருக்க டைம் கேட்கலாம் அப்படின்னு பண்ணி மியூசிக் ஒரு படமோ பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கூட ப்ராப்பரா இல்ல. மறுபடியும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆன்லைன்லாம் போய் சர்ச் பண்ணி இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் ப்ராப்ளத்தை அப்படின்னு பாக்குறப்போ, இவங்களே ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, மேபி அப்படின்னு ஒரு ஆப். இந்த ஆப்ல வந்து செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. நானும் போய் அதுல உள்ள எல்லா செட்டிங்ஸையும் எனக்கு தகுந்த மாதிரி, இன்னும் சில பேர் வந்து இதை வந்து கழுவி ஊத்தி அட்லீஸ்ட் இந்த செட்டிங் தான் இது பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் யூடியூப்ல போடுறாங்க. அந்த மாதிரி செட்டிங்ஸை கூட நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பார்த்தா எப்படி சொல்ல, 100% இது வந்து சாட்டிஸ்ஃபைடாவே எனக்கு இல்லை. சரி, இந்த ரெண்டு விஷயம் ஓகே, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இல்லை, காதுல ஃபிக்ஸ் பண்ண முடியுது, அட்லீஸ்ட் எனக்கு தான் செட் ஆகல. ஒருவேளை வந்து மத்தவங்க யாருக்காவது நல்லா இருக்கும் போல இருக்கு, எனக்கு தான் சாட்டிஸ்ஃபைடா இல்லை போல இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஒர்க் பண்ற கொலிகை யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தேன். அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர்கிட்ட கொடுத்தோம். யூஸ் பண்ண எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு உண்டான பர்பஸே இது இல்ல, இது பர்பஸ் இது சர்வ் பண்ணல, அவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, எப்பவுமே எனக்கு தெரியும், எந்த ஒரு பொருளுமே நம்ம 100% நம்மளை வந்து திருப்திப்படுத்தாது. ஏதோ ஒரு இடத்துல குறை இருக்க தான் செய்யும். வந்து 100% நானும் அக்செப்ட் பண்ணிப்பேன். அக்செப்ட் பண்ணிட்டு சில விஷயத்த ஏத்துப்பேன். சரி, ஓகே, இது இவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா இது வரைக்கும் லைஃப்ல வந்து இது நான் வந்து என்ன சொல்றேன்னா, 100% வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, அந்த மாதிரி டெக் ரிவ்யூ சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை போய் நம்பி வாங்கி ஏமாறாதீங்க. நல்லா விசாரிங்க. நல்ல ஆரம்பர நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. அதுமாதிரி ஆன்லைன்ல ஸ்பெசிஃபிக்கா நீங்க பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ ஆன்லைன்ல ரிவ்யூமே வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் ரிவ்யூ தான் வருது. எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரத்துக்கு ப்ராப்பரா கிராஸ் செக் பண்ணுங்க. டெக் ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்றேன்னு தெரியல, ஏன்னா அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் காசு கொடுப்பாங்க. இதை அது இப்பதான் ரீசெண்டா நானுமே வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய அளவுல விளம்பரம் கொடுக்கறதுக்கு வந்து அவங்களால செலவு பண்ண முடியாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி யூடியூப்ல வந்து டெக் ரிவ்யூ பண்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து இந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்க. இப்போ இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அந்தந்த லாங்குவேஜ்ல பண்றவங்களுக்கு எல்லாம் சில அமௌண்ட் கொடுக்காங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சரி எவ்வளவு அமௌண்ட் எல்லாம் கொடுக்காங்கன்னு. அதுவுமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கீழே இருக்காங்க, அதாவது ஒரு 5 லட்சம் 8 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா, உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்றதுக்கு 35,000 இருந்து 80,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 10 நிமிஷம் வீடியோக்கு. அதே இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 மில்லியனுக்கு மேல 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல இருக்காங்க, 30 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டைம் அந்த வீடியோ 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் போகுது மினிமமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்டார்டிங்கே 1.5 லட்சம் அந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்குறாங்க. 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து கம்பெனிக்கு வந்து அட்ரா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெனிஃபிட் தான். ஏன் அப்படின்னா, இது வந்து நீங்க விளம்பரம் கொடுக்கணும்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை வச்சு தான் விளம்பரம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுவுமே டிவியில பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான் வரும். மேக்ஸிமம் யூடியூப்லயுமே ஆடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் தான் மேக்ஸிமமே வரும். So அப்படி வந்து இது ரீச் ஆகாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு பல்கான அமௌண்ட்டா இந்த மாதிரி டெக் ரிவ்யூஸ் கிட்ட கொடுத்து
இந்த ப்ராடக்ட் வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ற பீப்புள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் இவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு நினைச்சு நம்ம நம்புறோம் பாத்தீங்களா, அப்படி நம்புறவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. ஸோ டெக் ரிவ்யூவர்ஸ் ப்ளீஸ், ஒரிஜினல் டெக் ரிவ்யூ தான் சொல்றீங்க, உங்களுக்கு காசு கிடைக்கிறதும் நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் சில ப்ராம்ப்டான விஷயங்களை, நெகட்டிவான விஷயத்தையும் சொல்லிருங்க. மக்களாகிய நீங்க ஆன்லைன்ல அவங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு பொருளை நம்பி வாங்கி ஏமாறாதீங்க. கொஞ்சம் ஆறாமரா தீவிரமா யோசிங்க. இது மாதிரி யாராவது ரியலா யூஸ் பண்ணா மட்டுமே அவங்க கிட்ட கேட்டு வாங்குங்க. இந்த மாதிரி அன்பிராண்டடா இருக்கு அப்படின்னா இந்த விலைக்கு வந்து இது 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 ரொம்ப 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 ஜாஸ்தின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பிராண்டே இல்லாதது, விளம்பரத்துல இல்லாத பொருள் பாத்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கிடைக்குது. அதனால இது 2500 ரூபாய். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காசெல்லாம் டெக் ரிவ்யூஸ் கிட்ட கொடுக்குறாங்களா, அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தா நான் வாங்கணும், வாங்கி இந்த மாதிரி நம்ம கிட்ட நம்ம தலையில கட்டிடுறாங்க ஓவராலா. ஸோ ஓவராலா அதுதான். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சூப்பரா சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.